தீக்குச்சும் தீப்பெட்டியும் பேசிக்கொண்டார்களாம். நாம் அடிக்கடி உரசி கொண்டிருக்கிறோமே, ஆனால் நான் மட்டும் எரிந்து போகிறேன், நீ எரியாமல் இருக்கிறாயே என்று தீக்குச்சு தீப்பெட்டி பார்த்து கேட்டது. தீப்பெட்டி சொன்னதாம், நீ என்னை உரச 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 நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னையே நான் உனக்காக இழந்து கொண்டிருக்கிறேன், நீ எரிந்து கொண்டிருக்கிறாய். மட்டுமல்ல, நீ ஏன் எரிந்து கொள்ளப்படுகிறாய் என்று கேட்டதற்கு தீப்பெட்டி சொன்னதாம், உன்னிடத்திலே அது தீக்குச்சிக்கு மேலே ஒரு தலை இருக்கிறதே, அது கனமாகவே இருக்கிறது. தீக்குச்சிக்கு மேலே ஒரு கனம் இருப்பதால் அந்த தலை கணத்தினாலே தான் நீ எரிகிறாய் என்று தீப்பெட்டி சொன்னதாம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தலைக்கணம், கட்சி மனப்பாங்கு, பொறாமைகள், யார் பெரியவன் என்ற போராட்டம், அடக்குமுறை போதனை முறை, அடக்குமுறை பேச்சுகள், அடக்குமுறை செயல்பாடுகள், அடக்குமுறை திட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி, குடும்பமாயினும் சமயமாயினும் சமூகமாயினும் கலாச்சாரமாயினும் திருச்சபையாயினும் அந்த இடங்களிலே நிறைவான வாழ்வும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறைவார்த்தை வழியாக சுட்டிக்காட்டி, இந்த தலைக்கணங்களும் பொறாமைகளும் யார் நீயா நானா என்ற பெரியவன் சண்டை இல்லாமல் தாழ்ச்சியோடும் பணியோடு வாழ்கின்றவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் அவர்கள் பக்கம் இருப்பார் என்ற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தை வழியாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இயேசுவோடு இருந்த சீடர்கள் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். நான் துன்பப்பட போகிறேன், நான் சாகடிக்கப்பட போகிறேன், சிலுவையில் ஏற்றி என்னை கொல்லுவார்கள், துன்பப்படுவேன், ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து வந்து விடுவேன் என்று சொன்ன சமயத்திலே சீடர்களுக்கு விளங்கவில்லை. இந்த சீடர்கள் வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை போன்றவர்கள். சில காரியங்கள் பல காரியங்கள் அவர்களுக்கு விளங்குவதில்லை. விளங்காமல் இருந்தாலும் விளக்கத்தை கேட்பதற்கு அஞ்சுவார்கள். அதுபோல இந்த சீடர்கள் இயேசுவிடத்திலே இந்த விளக்கத்தை கேட்பதற்கு அச்சம், பயம். இவ்வளவு நாட்களாக இருந்தவரும் கூட இது உனக்கு புரியவில்லை என்று நம்மை தவறாக புரிந்து கொள்வாரோ என்ற ஒரு அச்சத்திலே இயேசுவிடத்திலே விளக்கம் கேட்காமலே நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை புரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து வழியிலே வருகின்ற பொழுது, எதை பற்றி நீங்கள் வாதாடி கொண்டீர்கள் என்று கேட்கிறார். அவர்களுக்குள்ளே சண்டை, யார் பெரியவன். அவங்களுக்கு தெரியும், இயேசு சொல்லிட்டாருன்னா நடக்கும், செத்து போயிடுவாரு. செத்து போனவரை யார் அதை முதல் ஸ்தானம் எடுக்கிறது? அந்த இடத்தை பிடிப்பது யார்? இயேசுவோடு நெருங்கி இருக்கின்றவர்களா, நெருக்கமாக இருக்கின்றவர்களா, அல்லது வேறு யாராவது புறம்பே வந்து தலைவராக மாறிவிடுவார்களா இயேசுவிடத்திலே எந்த வகையான ஒரு போராட்ட போக்கு அவர்கள் மத்தியில் இருந்ததை பார்க்கிறோம். எனவே இந்த சீடர்கள் யார் பெரியவர் என்ற ஒரு சண்டை இந்த சூழலிலே நாற்காலிக்கு சண்டை போடுகிறார்கள். நம்முடைய நாடும் அப்படித்தான், திருச்சபையிலும் அப்படித்தான் இருக்கிறது. நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு திருச்சபை நம்முடைய சூழல் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறார். என்ன அதிர்ச்சி வைத்தியம் என்றால், சீடர்கள் என்பவர்கள் ஏதோ சண்டை போட்டுக் கொள்கிறவர்கள், மாறாக முதல்வராக நீ இருக்க வேண்டும் என்று விரும்பினாய், நீ கடைசியானவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு பணிக்கிறார். மட்டுமல்ல, நீ பணியாளனாக இருக்க வேண்டும், தாழ்ச்சியுடையவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக தெளிவாக ஆணித்தரமாக, நீ உண்மையான என்னுடைய சீடன் சீடத்தியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு அறிவோ படிப்போ பணமோ பகட்டோ முக்கியம் அல்ல, மாறாக உன்னிடம் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு தாழ்ச்சி என்கிற பணி வாழ்வு என்பதை சுட்டி காட்டுகிறார். யார் இறைவன் பக்கம் இருக்கின்றார்களோ அவர்கள்தான்
தொண்டர்கள் பெரியவர்கள் என்பதை இயேசு சொல்லாமல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மினிஸ்டர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது அரசியலாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, மினிஸ்டர் என்றாலே சேவகர்கள், பணியாளர்கள், உதவியாளர்கள் என்றுதான் பொருள், மினிஸ்டர்ஸ். எனவே இந்த அரசியலிலும் அரசாங்கங்களிலும் திருச்சபைகளிலும் மினிஸ்டர் செய்கின்ற மனிதர்கள் எல்லாமே நம்முடைய தொண்டர்களாக பாவிக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். ஏன் தலைக்கணம், கட்சி மனப்பான்மை, பொறாமைகள் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. பேராசையும் கோபவெறிகளும் வெளிவேடத்தனங்களும் அவர்கள் மத்தியிலே அதிகமாக வரும் என்பதை யாக்கோபு மிக தெளிவாகவே சுட்டி காட்டுகிறார் தன்னுடைய இந்த வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில். எனவே உதவி செய்வதற்கு பதவி எதற்கு என்ற கேள்விதான் எனக்குள்ளே வந்தது. இன்றைக்கு உதவி செய்ய இந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் உதவி செய்ய பதவி எதற்கு? பதவி இல்லாமலே உதவி செய்ய முடியாதா? அப்படி செய்கின்றவர்கள் தான் தாட்சி உள்ளவர்கள், பணிவாழ்வு உள்ளவர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் என் மனைவி அடிக்கடி திட்டுவா, திட்டும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை, மனைவி தானே திட்டிட்டு போட்டோன்னு நினச்சேன். வார்த்தையால் அதிகமாக சாடுவாள், திட்டுவாள். ஆனால் இப்போவெல்லாம் என்னை அடிக்க ஆரம்பிச்சிடறா அப்படிங்கிற. திட்டுறது மட்டுமல்ல, அடி பலார்னு போடுறாப்புல, எது கையில் கிடைக்குதோ அது வச்செல்லாம் அடிக்கிறாப்புல. இது எப்படி சமாளிக்கிறது? ஏதாவது ஐடியா சொல்லுங்க சாமி அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்கிறார். அப்போ அவர் சொன்னாரா, இது தெரிஞ்ச நான் சாமியார் ஆகணும் இல்ல? அடக்குமுறைகள் எந்த குடும்பங்களிலும் வாழ்க்கையை கொடுக்க போவதில்லை. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. திருச்சபைகளிலும் அடக்குமுறைகள் நமக்கு சரியாவது கிடையாது. அது ஆயராக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, அருள் கணியர்களாக இருந்தாலும் சரி, திருத்தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அதிகார போக்கு, ஆணவ போக்கு, அடக்குமுறை போக்குகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் இயேசு இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த குடும்பங்கள், சமுதாயங்கள், திருச்சபைகள் எல்லாம் சீரழிவுக்கு காரணம் இப்படிப்பட்ட அடக்குமுறை போக்குதான். அன்பை சொல்லி அடக்குமுறை செய்கின்றவர்கள் இறைவன் பக்கம் இருக்கின்றார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. எனவே குடும்பமாயினும், சமயமாயினும், சமூகமாயினும், திருச்சபையாயினும் அடக்குமுறை போக்குகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வதற்காக கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு தன்னை தாழ்த்திக் கொள்கிற நிலையை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர் பணியிலே, திருத்துதர் பணியிலே அதிகாரம் 2 வசனங்கள் 42 முதல் 47 வரைக்கும் பார்த்திருக்கின்றால் தெரியும். அந்த கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் சமநிலையிலே கூடி வந்தார்கள், சமநிலையிலே ஜெபித்தார்கள், சமநிலையிலே பகிர்ந்து கொண்டார்கள், சமநிலையிலே மகிழ்ந்து வாழ்ந்தார்கள் என்பது திருச்சபை சொல்கிறது, சரித்திரம் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடக்கி ஆளுகின்றவர்கள் தற்காலிகமாக வெற்றி அடைந்தாலும் நிரந்தரமாக அவர்கள் தோல்வி அடைகின்றார்கள் என்ற அர்த்தம். பணிந்து போகின்றவர்கள் தற்காலிகமாக தோல்வியை அடைந்தாலும் இவர்கள் நிரந்தரமாகவே இவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்றவர்கள் என்பதை இறைவார்த்தை சுட்டுக்காட்டுகிறபடியினாலே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். கொட்ட கொட்ட குனிவதும் மடத்தனம், குனிய குனிய கொட்டுவதும் பாவித்தனம், பாவத்தனம். ஆமென்.